குட் மார்னிங் யூனிவர்ஸ். நாம் இன்றைக்கி மிதுன ராசிக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன், வெற்றிலை மற்றும் டாரட் ஏஞ்சல் கார்டு. வெற்றிலை வர்றதை நம்ம ப்ரெடிக்ஷனாக எடுத்துக்கலாம், ஏஞ்சல் கார்டு வர்றதை நம்ம அட்வைஸாக எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஒன்று தான் செலக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் ஒவ்வொரு வெற்றிலையை செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணமாக நான் 1ஆம் வெற்றிலையை என்னோட கல்யாணத்துக்காகவும், 2வது வியாபாரம், 3வது கடன் அடைக்க, இந்த மாதிரி கூட நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது நம்மளோட முதல் வெற்றிலைக்கு போவோம். நல்லா உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க, வாராகியை வேண்டிக்கோங்க. எனக்கு வாராகி தான் இதில் பதில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த முதல் வெற்றிலையை தேர்ந்தெடுத்தவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். நானும் என் வாக்கில் நின்று பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டேன். இப்போது இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக வச்சுருக்கோம். நியாயமாக கர்த்தா இந்த மாதிரி பாக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இது அக்செப்டட் இல்லை. இது அவங்களோட கர்மா பித்ருக்கள் தோஷம் இருக்குன்னு சொல்லுவோம். இருந்தாலும் வீடியோவுக்காக நான் அதை வச்சுருக்கேன். இது இப்போ சேர்த்து கிடையாது. சரி, இப்போது வெற்றிலையை எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 வெத்தலை. நான் இந்த வீடியோவை 12 மணிக்கு மேலே எடுக்கிறேன். அதனால் தலைகீழாக வச்சுக்குவோம். 1 2 3 4 5. ஸோ உங்களுக்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் பகவானை தான் இன்றைக்கி நம்ம லக்னமாக கொண்டு இதை பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வெத்தலையை என்ன நினச்சி எடுத்தீங்களோ அந்த வேண்டுதல் உங்களுக்கு பலிதமாகும் இந்த வருடம். சரி, இப்போ முதல் வெத்தலைக்கு போகலாம். முதல் வெத்தலை ரொம்ப நல்லா இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது. எப்போவுமே இந்த இது இப்படி திருப்பும்போது ரைட் சைடு. அப்போ உங்களுக்கு வளர்ச்சி, அதாவது உங்களோட வருமானம் வளருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சொத்து, எண்ணற்ற விஷயங்கள் வருவதற்கு, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் பழுகி பெருகிறதுக்கு இந்த வருடம் வாய்ப்பு இருக்குது. இது வருட பலன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வெத்தலை பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையோட சின்னதாக இருந்தாலும் இப்படி மடங்கி இருக்கிறது ஒரு லாபகரமான விஷயத்தை சொல்லும். எப்படி அப்படின்னா, இது வெளியில் மடங்குச்சு அப்படின்னா இந்த 2ஆம் வெத்தலை தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், தொழில் ஸ்தானம் எல்லாத்துக்கும், அடிப்படை கல்வி, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம குறிக்கிறோம். இது உள்ளார மடங்கிறதுனால உங்களுக்கு இது சம்மந்தமான வருமானமே ஜாஸ்தி இருக்கும். வரவே ஜாஸ்தி இருக்கும்னு நம்ம அதை சொல்லலாம். அப்போ உங்களுக்கு குடும்பம் விஷயமாக மகிழ்ச்சிகள், தனம், நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறது, வருமானம் இல்லை, அதெல்லாம் வரவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு 2ஆம் வெத்தலையில் குறிப்பிடுறோம். இருப்பினும் ஒரு மாதிரி உங்களுக்கு எப்போவுமே ரெட்டிப்பு தன்மை, சிந்திக்கிற தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இது மிதுன ராசிக்கு எப்பவும் உள்ளது தான். சரி, அடுத்து பாருங்கள். 3ஆம் வெத்தலையிலே இப்படி மடங்கி இருக்குது. உங்கள் சகோதரர்கள் பிரிந்து போயிருந்தாங்கன்னா இந்த வருடம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட முயற்சிகள் அணைவதற்கும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடு கொஞ்சம் இடுப்புக்கு கீழே உங்களுக்கு ஏதாச்சும் உடல் தொந்தரவு இருக்கா, குடல் புண், குடல் நோய் வருவதற்கு, செரிமான ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நிறையா வாக்கிங் போகணும். இல்லைன்னா கூட உங்கள் சகோதர வழியில் இதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3ஆம் வெற்றியில் நமக்கு சொல்கிறாங்க. 4 பார்த்தீங்கன்னா ஓன் சொத்து சுகம் எல்லாமே. அப்போ இந்த சொத்து சுகம் எல்லாமே உங்களுக்கு பெருகிறதுக்கும், அது செலவாகாமல் அப்படி கையிருப்போடு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் அதை நீங்கள் கொஞ்சம் விஸ்தாரிப்பு பண்ணுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸோ அதை இது இப்போ காட்டிலும் இன்னும் கொஞ்சம் உங்கள் சொந்த தொழில், சுய தொழில் இதெல்லாம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஓட்டைகள் எதுவும் கிடையாது, மடக்கி பலன் தான் நிறையா வந்திருக்கிறதுனால இதை நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம்.
சரி, இப்போ 5ஆம் வெற்றிலை குலதெய்வ, காதல், தாய்மாமன், நட்பு இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மடங்கி வந்திருக்கிறதுனால குலதெய்வ அனுகிரகம் வேணும். இந்த இதில் வந்து நிறையா இந்த ஒயிட் பேப்பர் வச்சு பார்த்தா தெரியும். இப்படி பார்க்குறதுக்கும் இப்படி பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி மடக்கி வெத்தலை வர்றது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இருப்பினும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, குழந்தை சம்மந்தமான விஷயம், ஆயுள் விஷயம் இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் வந்து தாமதிக்கக்கூடாது. குலதெய்வ கோயிலுக்காக ஒரு வாட்டி போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்கள் கைவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த வெற்றிலையை தேர்ந்தெடுத்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்போ இதில் 5 வரைக்கும் பார்த்துட்டோம். என்னதான் இருந்தாலும் 12 பலன்களையும் பார்க்கணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு சொன்னேன், சந்திரன் வந்திருக்குன்னு சொன்னேன். சந்திரனோட இங்கே ஸ்டார்டிங்கில் புதன் சூரியன் இணைந்திருக்காரு. புதன் என்ன சொல்கிறது, வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவும் வக்ரமாகி புதனை பார்க்குறாரு. இது வந்து ஒரு நல்ல சைன். ஸோ இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு உங்களோட லக்னமான சந்திரன் வந்து குரு பார்வையோடு இருக்கார், புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கார். அதனால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இப்போ நம்ம இதில் வந்து 5 வரைக்கும் பார்த்துட்டோம். 1 2 3 4 5 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ 6 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 6ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால வம்பு வழக்குகள், கடன், நோய் நிவாரணி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வருடம் வந்து நிவர்த்தி ஆகும். 7ஆம் பாவத்துக்குரியவர் உங்களுக்கு லக்னமாக வந்திருக்க சந்திரன்லேருந்து 2ல் வந்து வர்க்கோத்தமமாக இருக்கார். அப்போ சூப்பர் பலன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பலன் நீங்கள் வாழ்க்கையில் அதனால் திருப்பியும் 2ஆம் இடத்துலையும் நம்ம வந்து நிறைய வருமானத்தை எதிர்பார்க்கலாம். அதுவும் குருவோட வீடு பாவ பரிவர்த்தனை இருக்காங்க. 7ஆம் இடத்துல நட்புகள், மனைவி, 2வது கல்யாணம், தாமத திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்துக்குரியவரும் உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறதுனால திடீர் ராஜயோகம், அதிர்ஷ்டம், அசையா சொத்துக்கள்லாம் இந்த தடவை உங்களுக்கு கைவர வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடம் தகப்பனாரோட மிதுன ராசிக்காரர்கள் வந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால தகப்பனாரோட ஆரோக்கியத்தில் வந்து கவனம் இருக்கணும். அதே சமயம் வந்து ரொம்ப நீங்கள் வந்து குரு இவங்களெல்லாம் அடிக்கடி வழிபட்டுட்டு வரணும். வழிகாட்டுறவங்கள வந்து ரொம்ப எதிர்த்து பேசக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த வருடம் கவனமாக பார்த்துருக்கணும். 10 பார்த்தீங்கன்னா உங்களோட இருக்குது. அதனால் வியாபாரம், தொழில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வையில் ஆரம்பிக்கிறது உங்களை நீங்கள் கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது. 11ல் கேது இருக்கிறது மிகச்சிறப்பு. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ 12 குறையோ நீச்சமாயிட்டதுனால ஓவர் விரையோ பெரிய பிரச்சனைலாம் இந்த வருடம் எதுவுமே கிடையாது. அதனால் 1ஆம் இதை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு டிக்கு 100% பலன், நல்ல பலன். சரி, இப்போது வாராகி இது வரைக்கும் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். இப்போ வாராகியோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். எப்போவுமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, குட் ஃபார் சைன் அப்படின்னா என்ன, இவங்க இந்த கார்டோட மீனிங் என்ன அப்படின்னா, சகுனம் இருக்கு இல்லையா, எப்போவுமே ஒரு சகுனத்தை பார்த்துட்டு கிளம்புன்னு அர்த்தம். இல்லை ஒரு நம்பரோ ஃபெதரோ எதுவாகிலோ சகுனம் பார்த்து இந்த வருடம் எல்லா விஷயத்தையும் பண்ணுறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் அப்படின்ட்டுருக்காங்க செகண்ட் கார்டில். இப்போ போன வருடத்தோட இந்த வருடம் உங்களுக்கு பெட்டர்மெண்ட் இருக்குது. அதே சமயம் ரொம்ப நீங்கள் வந்து சண்டை போடாதீங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸாகவும் போனால் தான் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத உங்களோட அட்வைஸாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நிறைய எடுத்துக்கலாம். சோம்பேறித்தனமாக உட்காரக்கூடாது, தொடர்ந்து முன்னேறணும், இப்படி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தேவை. இதுதான் வாராகி சொல்கிற அட்வைஸ். ஓகே, இப்போ 2வதாக தேர்ந்தெடுத்திருக்க அல்லது தன்னோட 2வது கொஸ்டினுக்காக தேர்ந்தெடுத்துக்கிற இந்த வெற்றிலையோட எண்ணிக்கை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 3 வந்திருக்கு. 3 ஓகே. உங்களுக்கு வந்து செவ்வாயோட அனுகிரகத்தில் இது ஆரம்பிக்குது. இதை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு என்ன ரிசல்ட்டுனா, உங்கள் காரியம் வந்து சண்டை சச்சரவுகளோட நடக்க ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருப்பினும், உங்களோட செவ்வாய் வந்து கோச்சார ரீதியாக நீச்சமாக இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள் இல்லாமல் காரியம் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக எஃபோர்ட்டு போட்டு தான் நீங்கள் வந்து இந்த காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படிலாம் இல்லை. அது இல்லாமையே கூட இருக்கலாம். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 11ல் குரு வக்ரம் இருக்கார். ஸோ இதுதான் உங்கள் லக்னமாக வருது.
இப்போ இதோட அட்டவணைப்படி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சரி, இதில் 3 வெற்றிலை தான் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வெற்றிலையை பார்த்துருவோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பெரும்பாலானோர் செவ்வாய் வந்தால் நடக்காது, காரியம் முரண்டு பிடிக்கும், சண்டை சச்சரவு வரும், விடாமுயற்சி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் வெத்தலை நமக்கு பதில் சொல்கிறத பாருங்கள். இது மாதிரி ஓட்ட உடசல் இல்லாத அழுகுனி இல்லாத சூப்பர் வெத்தலை கிடைக்கிறது அரிது. இது வந்து தன்னோட வலது சைடு பெருசாக இருக்குது. ஸோ நல்ல மகாலட்சுமி கடாட்சகமாக உங்களுக்கு இந்த ஆண்டு வளர்வதற்காக வாய்ப்பு இருக்குது. நீங்களும் நல்லா எல்லா முடிவும் தெளிவாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம், தேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா படர்ந்த வெத்தலை, அதாவது முதல் வெத்தலை பார்த்திங்கன்னா ஒல்லி, இரண்டாவது வெத்தலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் படர்ந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தனம் எல்லாமே சூப்பராக இருக்குது. 2 ஓட்டை இருக்குது பாருங்கள். இப்போ தெரியலை, இப்போ தெரியும் பாருங்கள், தெரியுதா? இப்போ தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வெத்தலை. ஓகே, இப்போ இந்த 2 வெத்தலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வலது சைடு வரும். அதனால் வாயு பிரச்சனை இல்லை, அந்த இடத்துல ஏதோ அடிபடாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து உங்களோட மனையாளையும் நீங்கள் குறிக்கலாம். மனையாளோட மார்பகங்களில் ஏதாச்சும் ஒரு கட்டி மாதிரி இருக்கா, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நெஞ்சு சம்பந்தமான சளிகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து இன்னொரு மீனிங் சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் நம்ம இந்த வருட இதில் வந்து சொல்கிறதுக்கு வேணாம். ஏன்னா அதெல்லாம் நீங்களாக வெத்தலை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தால் தான் இந்த ஓட்டையில் வந்து ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் கன்னியாக ஒரு குழந்தை செத்துருந்தாலோ, அல்லது கர்ப்பிணியாக ஒரு குழந்தை இறந்துருந்தாலோ, அல்லது நிறைய ஆசைகளை வைத்து ஒரு பெண்மணி சுமங்கலியாக இறந்துருந்தாங்களோ, அவங்களுக்கு வந்து நீங்கள் படையல் போடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. நல்லபடியாக அவங்கள சாமி கும்பிட்டுக்கணும். அது ஒன்று தான் குறை. தனப்பிராப்தம் சூப்பராக இருக்குங்க. எந்த விதமான ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது. இதை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு 80% நன்மை இந்த வருடம். 3வது வெத்தலை பாருங்கள், 3 வெத்தலை தான் உங்களுக்கு வந்துருக்கு. நல்லா தெளிவாக தான் இருக்குது, ரொம்ப பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஓட்டை இருக்குது, அதை காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியலையா? இப்போ தெரியும் பாருங்கள், வெள்ளை கலரில் புள்ளி மாதிரி தெரியுதா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீர் இருக்குது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. சகோதரங்கள் சைடு அல்லது உங்களோட கை இருக்கு இல்லையா, கையோட அமைப்பை வந்து பார்த்துக்கணும். ஸ்கூட்டர் எடுக்கும்போதோ, டிரைவிங் பண்ணும்போதோ, அதே மாதிரி கையெழுத்து போடும்போது நீங்கள் பார்த்து கையெழுத்து போடணும். ஜவாப்தாரி போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ 3 வரைக்கும் இந்த வெத்தலையில் பார்த்துட்டதுனால 3க்கு மேலே இதில் பார்ப்போம். இது வச்சிடுறேன் நான். இப்போ உங்களுக்கு லக்னமாக வந்திருக்குது செவ்வாய். செவ்வாயிலேருந்து 3ல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதை புதன் வந்து முயற்சி ஸ்தானாதிபதி குரு பார்வையில் இருக்கனால வெற்றி. இப்போ 4ஆம் இடம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு. 8ல் மறைஞ்சிருந்தா உங்களுக்கு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6ல் வந்திருந்தாலும் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு. சுக்கிரன் நின்ற பலத்தை சூப்பராக செய்வாருங்க. பாவ பரிவர்த்தனையோடு இருக்கார். அதனால் கடன் தொல்லையெல்லாம் இல்லை, வம்பு வழக்குகள் இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்காக 7ஆம் இடம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து 8ல் மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு அவரோட வீட்டில் இருக்கிறாரு. இருந்தாலும் இவங்கெல்லாம் பயிற்சி ஆவாங்களே, நீங்கள் இப்படி பலன் சொல்கிறீங்களேன்னா, நம்ம போட்டது நான் வாராய் கிட்ட கேட்டது என்னென்னா, இந்த வெற்றிலையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு என்ன லக்னம் வருதோ அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஆண்டு பலன் சொல்ல போகிறோம். அதை நீ நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு தாமத திருமணம் அப்படின்னா திடீர் ராஜயோகத்தோடு கூடிய திருமணம் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ராகு வந்து 9ல் இருக்குது. அதனால் இந்த தாமத திருமணம், காதல் திருமணம் இதெல்லாம் கடன்னு சேர்த்து வச்சுருவாங்க. 10ஆம் அதிபதி தான் உங்களுக்கு நீச்சமாக இருக்கார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. செவ்வாய் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால, சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஓஹோன்னு நல்லபடியாக கொண்டு வந்துடும் வாழ்க்கையில். ஸோ நீங்கள் வந்து புது தொழில் ஆரம்பிக்க வேணாங்க இந்த வருடம். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இருக்கிற தொழிலே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். புதுசாக எந்த முயற்சியும் இந்த வருடத்துக்கு அப்புறம் எடுக்க வேணாம். பர்டிகுலராக
எலக்ட்ரானிக் சம்பந்தமாகவோ அல்லது அடுமனை, உணவு பதப்படுத்துதல், கெமிக்கல் இது சம்மந்தமாகவோ எந்த விதமான பிஸ்னஸும் நீங்கள் எடுக்க வேணாம். அடுத்து பார்த்திங்கன்னா 11 குரு லாபத்தில் இருக்கார். ஸோ காரிய லாபம் கண்டிப்பாக உண்டு. 12 கூறியவரும் வர்க்கோத்தமமாக இருக்கார். அதனால் சுப செய்தி இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்குது. இந்த வெற்றிலையை தெரிந்தவங்களுக்கு 80% நல்ல வாழ்க்கை அமைய இந்த வருடம் வாய்ப்பு இருக்குது. சரி, ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை வைங்க. ஓகே, நீங்கள் இந்த வெற்றிலையை தேர்ந்தெடுங்க. எந்த காரியத்திற்காக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதற்கு வாராகி சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, எது செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வருடத்துலேருந்து நீங்கள் புது தொழிலை இந்த வருடத்துலேருந்து நெக்ஸ்ட் வருடத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. அதே சமயம் எப்பொழுதுமே லாபத்தை இந்த வருடமே எதிர்பார்க்காம அடுத்த வருடம், சரி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், அடுத்த வருடம் இதுக்கான லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் டேக் ஆக்ஷன். எதுவுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, செயல்படு அப்படிங்கிறாங்க. இதுதான் வாராகி 2ஆம் வெற்றிலையை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். இப்போ 3ஆம் வெற்றிலைக்கு வருவோம். மிதுன ராசி நேயர்கள் 3ஆம் வெற்றிலையை எடுத்தவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் இதோ. 1 2 3 4 சூப்பருங்க. உங்களுக்கு சுக்கிரன் வந்திருக்காரு. சூப்பர். அப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு வர்க்கோத்தமமாக இருக்கார். பார்த்துக்கோங்க, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் சுக்கிரன் வர்க்கோத்தமமாக இருக்கார். ஸோ சூப்பருங்க. பாவ பரிவர்த்தனையில் வேலை இருக்காங்க. அப்போ சுக்கிரன் ஆட்சி பெற்ற இடத்துலையே இருக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இந்த வருடம் உங்களுக்கெல்லாம் 100% நன்மை. இப்போ 4 வெத்தலை வந்திருக்கு. 4 வரைக்கும் வெத்தலையில் பார்ப்போம், 4க்கு மேலே கட்டத்தில் பார்ப்போம். ஒருவனோட பாருங்கள், என்ன ஒரு அழகான வெற்றிலை, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கிற இந்த வெத்தலை. ஆக்சுவலாக அது இப்படி கூட காட்டலாம், நல்லா தெரியும். இப்படி உங்களுக்கு நல்லா தெரியுதா என்ன அப்படின்னு தெரியல. நல்லா தெரியுது இல்லையா? இப்படி பாருங்கள், இந்த வெத்தலை எவ்வளோ என்ன அழகாக இருக்குது. இந்த வெத்தலை இப்படி வச்சோம்னா அப்படி சூப்பராக இருக்குது இந்த வெத்தலை. ஸோ முதல் வெத்தலை ரொம்ப தெளிவுங்க. முதல் வெத்தலை ஒரு வெத்தலையில் சிறப்பாக வரணும். சிறப்பாக வந்துருச்சுனாலே நல்ல செய்தி தான் நமக்கு. அதனால் இதுவும் ஒரு மாதிரி சுக்கிரன் அம்சத்தோடு வந்திருக்கு பாருங்கள், மகாலட்சுமி அம்சத்தோட. சுக்கிரன் நெடுவான உடல்வாகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வெத்தலை வந்திருக்கு. அப்போ 2வது வெற்றிலை பார்த்திங்கன்னா தனம், குடும்பம், வாக்கு, தொழில் ஸ்தானம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் இந்த சைடு உள் மடிப்பு வந்திருக்கு. அப்போனா என்ன, வரவு ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சமாக உங்களுக்கு வந்தாலும் வரவு கண்டிப்பாக ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி வாக்குஸ்தானத்தை கொஞ்சம் பார்த்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2ஆம் வெத்தலை தாமதமாக உங்கள் காரியம் செயல்படுவதற்கு, பணம் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ 3ஆம் வெத்தலை பார்த்திங்கன்னா முயற்சி வெத்தலை. முயற்சி, சகோதரஸ்தானம், தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானம் இல்லை, உங்கள் கை வச்சும் நீங்கள் என்னென்ன வித்தை இப்போ கார் டிரைவிங்கு அதெல்லாம் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு தகவல் தொழில்நுட்பம் அது சம்மந்தமான சோஷியல் மீடியா அதிலெல்லாம் இருக்கீங்கன்னா அதிலெல்லாம் வெற்றி வருவதற்கான வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான வெத்தலை, பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் உங்களோட வாக்கு வன்மை, தொழில், அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வெற்றிகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம் சொத்து, இது உள் மடிப்பு இருந்தாலே நல்லது தான். அப்போ சொத்துக்கள் நிறையா சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தில் உள்ள ஒரு நெஞ்சு சார்ந்த அந்த 6 பேக்லாம் வைப்போம்ல, அது சார்ந்த ஒரு உறுப்பை காட்டுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் கவனம் தேவை. இது கொஞ்சம் ஓட்டையாக தான் இருக்குது. உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஓகே. ஸோ உங்களோட இடது பக்கமான உடல் பிரச்சனை அல்லது நெஞ்சு வலி, நுரையீரல்
இதெல்லாம் வந்து இந்த வருடம் நீங்கள் நெஞ்சு வலின்னு கூட சொல்ல முடியாது, அது கீழே செரிமான பிரச்சனை, விழா எலும்பு, அந்த தசை பிடிப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இருப்பினும் இந்த 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 பார்ட்டு ஃபுல்லாக ஓட்டை விழுந்திருக்கு, அதனால் உங்களோட உடல் உறுப்பில் லெஃப்ட் சைடு பார்த்துக்கணும். சரி, இது காரிய வெற்றியா இல்லையான்னு நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு. காரிய வெற்றி, இதை எதை நினச்சிக்கிட்டு நீங்கள் தொட்டிங்களோ இந்த வெத்தலை வந்து காரிய வெற்றிக்கான வெத்தலை. சரி, இப்போ இந்த வெத்தலையை தேர்ந்தவங்களுக்கு 90% வாழ்க்கை அமைப்பு உள்ளது. இப்போ நம்ம 4 பார்த்துட்டோம். 5 இங்கேருந்து 5 என்னென்னா, காதல் விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்காது, குழந்தைகள் விஷயமும் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்காது. இருப்பினும் முயற்சி செய்யுங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. செவ்வாய் பகவானுக்கு நல்லபடியாக 2 நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அப்புறம் வந்து 7ஆம் இடம் வந்து சுக்கிரன், நீங்கள் தேர்ந்தெடுத்த சுக்கிரனுக்கு உரியது. அவர் வந்து சூப்பர் பொசிஷனில் இருக்கார். திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, தொழிலில் பார்ட்னர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது, அசையா சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அவமானங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இது 6 என்ன சொல்லுது அப்படின்னா, கடன் நிவர்த்தி, நோய் நிவர்த்தி, எதிரி நிவர்த்தி அனைத்தையும் சொல்லுது. இது வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பற்றி நான் சொல்லிட்டேன். அவமானங்கள் இதெல்லாமே இங்கே நீச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதே சமயம் வந்து செவ்வாய் நீச்சம் ஆயிருக்கா, செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சாக இருக்காரு. 12ஆம் இடம் சொத்து சம்மந்தமான ஏதாச்சும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இது எடுத்துருந்தீங்கன்னா, அந்த கட்டிடம் சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் நினச்சிட்டு எடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி வழக்கு சம்மந்தமான ஏதோ சிவில் வழக்கு போகுதுன்னா அது கொஞ்சம் இழுத்தடிக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ வந்து தந்தையார்கிட்டேருந்து நல்ல செய்தி வரும். பிரிந்த தந்தையார் வந்து ஒன்று சேருவாங்க. தந்தையார் மூலம் லாபங்கள் ஜாஸ்தி இருக்குது. 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. குருமார்கள்ட்டேருந்து போதிய அறிவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஓகே, இப்போ நம்ம 10ல் கேது இருக்கிறதுனால புதிய தொழில்கள் எதுவும் நீங்கள் பெருசாக எடுக்க வேணாம், பார்த்து பண்ணுங்கள். இருந்தாலும் நீங்கள் எந்த காரியமாக நினச்சிங்களோ அது வெற்றி. நான் சொல்கிறது பொது பலன், மற்ற பலன்கள். 11ஆம் இடம் வந்து லாபத்துக்குரியது. நீங்கள் எது இந்த வருடம் செஞ்சாலும் ஆரம்பத்தில் தடங்களாக இருந்தாலும் பின்பு லாபம் வரக்கூடிய விஷயமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா சுப விரயம் உண்டு. ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தை எடுத்து 90% நல்ல லைஃப் டைம் இருக்குது இந்த வருடம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு 3 கார்டு தான் எடுத்ததாக நினச்சேன், உங்களுக்கு 4 கார்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ பிக் ஹாப்பி சேஞ்சஸ். அந்த ஹாப்பி சேஞ்சஸ் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கவரி நிறையா இருக்குது. இழந்ததெல்லாம் திருப்பி வரக்கூடிய ரெக்கவரி நிறையா இருக்குது. எதையுமே ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. புதிய முயற்சிகள் தவிர இப்போ வர்றதை வந்து சரியாக எடுத்துக்கிட்டுருங்க. நல்ல ஹாப்பியான சேஞ்சஸ் இருக்குது. இந்த நியர் ஃப்யூச்சர் வந்து உங்கள் பக்கம், அதாவது நீங்கள் நினைக்கிற எதிர்காலம், ஒரு ப்ராஸ்பரிட்டிஸ், ஒரு ப்ரொடெக்டிவ், ஒரு இன்னர் பீஸ், ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல், பாதுகாப்பாக இருக்கிறது, நிறைய பணத்தோடு இருக்கிறது, லக்ஸரியாக இருக்கிறது, எதுவுமே நியர் ஃப்யூச்சரில் ஹாப்பி சேஞ்சஸோடு உங்களுக்கு ரெக்கவரி ஆகி வரப்போகுது. இழந்ததெல்லாம் மீண்டும் கொண்டு வரப்போகுது. ஆக மிதுனத்துக்கு இந்த வாட்டி எல்லாமே சூப்பருங்க. இதை சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ மீண்டும் கடகத் வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரெடிக்ஷனில் என்ன ப்ளஸ்ன்னா, உங்களுக்குரியதை நீங்களே தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. நாங்கள் சொல்கிறத உங்கள் மைண்டில் ஏற்றலை, நீங்கள் தேர்ந்தெடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் வருது. அதுதான். தேங்க்யூ.